இன்னைக்கு சின்னுங்கிற கான்செப்ட் பத்தின நீட்சேவுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் யூத மதத்தையும் கிறிஸ்டியானிட்டியையும் டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டில் நீட்சேவுடைய ஒர்க்ல அவர் கிறிஸ்டியானிட்டி மேல வச்ச கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு மேஜர் பார்ட். அதனால அதை கன்வே பண்றது என்னுடைய கடமையா இருக்கிறதுனால இந்த செக்ஷனை நான் பிரசன்ட் பண்றேன். சோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா இதை பர்சனலா எடுத்துக்காம ஒரு பிலாசாபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷனை மட்டும் பாருங்க. ஒருவேளை அவர் வச்ச கிரிட்டிசிசம் வேலிடா தோணுச்சுன்னா அதை உங்க பர்சனல் லைஃபோட கம்பேர் பண்ணி கூட யோசிச்சு பாருங்க. எனிவேஸ், நீட்சே என்ன சொல்றாருன்னா, இந்த சின்னுங்கிற கான்செப்ட் அல்லது கான்செப்ட்னு சொல்றதையும் தாண்டி இந்த சின்னுங்கிற ஃபீலிங் வந்து யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒண்ணுன்னு கிளைம் பண்றாரு. இப்ப இங்க நீட்சே முதல்ல சின்னுன்னு எதை மீன் பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பாவத்தினுடைய டெஃபினிஷன் எதுன்னா, கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம். சோ பாவம் வேற, குற்றம் வேற. அதாவது ஒருத்தன் திருடிட்டான்னா அவன் அரசாங்கத்தின் கட்டளையை மீறினதுனால அது குற்றம். ஆனா அதே வேளையில அவன் கடவுளின் கட்டளையை மீறினதுனால அது பாவம். சோ நீங்க சின்னுங்கிற டேர்மை கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்க கடவுளும் வந்துருவார். சோ நீட்சே என்ன கிளைம் பண்றாருன்னா, கிறிஸ்தவ மதம் ஐரோப்பாவுல எங்கெங்கெல்லாம் பரவணிச்சோ அங்கெல்லாம் இந்த சின்னுங்கிற ஃபீலிங்கையும் விதைச்சுக்கிட்டே போனுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவ மதம்ங்கிறது யூத மதத்திலிருந்து எவால்வ் ஆன ஒண்ணு. சோ கிறிஸ்தவ மதத்தினுடைய எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில யூத மதத்தினுடைய பங்குங்கிறது பெருமளவுல இருக்கும். சோ அந்த யூத மதத்தின் வழியாதான் சின்னுங்கிற இந்த ஃபீலிங் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வருது. சோ அப்ப கிறிஸ்டியானிட்டி எங்கெங்கெல்லாம் போகுதோ கூடவே சேர்ந்து இந்த சின்னுங்கிற ஃபீலிங்கும் மக்களை ஆக்கிரமிக்குது. சோ இதை அப்சர்வ் பண்ணதுனால கிறிஸ்டியானிட்டிங்கிறது இந்த உலகத்தை ஜுடாயிஸ்டா மாத்திட்டு இருக்குன்னு நீட்சே கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதாவது கிறிஸ்தவம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் யூத மதத்தினுடைய நெறிமுறைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. சோ இந்த சின்னுங்கிற ஃபீலிங் யூத மதத்தால தான் வந்ததுன்னு காட்டுறதுக்கு அவர் கிறிஸ்டியானிட்டியும் கிரீக் கல்ச்சரையும் கம்பேர் பண்றாரு. எப்படின்னா, ஐரோப்பாவுல ஆரம்ப காலகட்டத்துல கிரீக் கல்ச்சர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே பல ஸ்காலர்ஸ் கிரீக் கல்ச்சரை ஆராய்ச்சி பல புத்தகங்களையும் பல குறிப்புகளையும் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண ஐரோப்பியர் பண்டைய காலத்து கிரீக் கல்ச்சரையும் கிரேக்க கதைகளையும் கிரீக் மித்தாலஜியும் படிச்சாருன்னா அவருக்குள்ள ஒரு முரண் எழும்பும். அது என்ன முரண்னா, அவர் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது கிரேக்கர்களுடைய வாழ்க்கை முறை பாவம் நிறைந்த வாழ்க்கை முறையா அவருக்கு தோணும். ஆனா நீட்சே கிரேக்க கலாச்சாரத்தை பத்தி a world without the feeling of sin ன்னு குறிப்பிடுறாரு. அதாவது கிரேக்க கலாச்சாரம்ங்கிறது பாவ உணர்வே இல்லாத கலாச்சாரம்னு பாசிட்டிவ் நோட்ல சொல்றாரு. அதுக்காக கிரேக்கர்கள் யாருமே தப்பே செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க தப்பே செஞ்சாலும் அதுக்கான பொறுப்பை தாங்களே ஏத்துக்கிட்டாங்களே தவிர கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டதா நினைச்சு குற்ற உணர்வு அடையல. சோ இதுதான் நீட்சே சுட்டி காட்ட விரும்புற மேஜரான வித்தியாசம். இப்ப உதாரணத்துக்கு கிரீக் ட்ராஜடியில எடிபஸ் ரெக்ஸ்னு ஒரு நாவல் இருக்கு. அதுல எடிபஸ்ங்கிற மன்னன் தன்னுடைய சொந்த அப்பாவை கொன்னுட்டு தன்னுடைய சொந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவான். அவன் கொல்லும் போது தன்னுடைய அப்பாவை தான் கொன்னுட்டேன்னு உனக்கு தெரியாது. அவன் கல்யாணம் பண்ணும்போது தன்னுடைய அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு தெரியாது. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் இந்த உண்மை அவனுக்கு தெரிய வரும். ஆனா இவன் இதுக்காக அழுது புலம்பி கடவுள்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான். ஆனா அதுக்கு பதிலா தன்னுடைய கண்ணை தானே புடுங்கிட்டு கடைசி வரைக்கும் குருடனாவே வாழ்ந்துருவான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரியை தான் நம்ம போன வீடியோல பார்த்த எடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிற தியரிக்கு ஃப்ராய்ட் எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா, தான் செஞ்ச மாரல் குற்றத்துக்கு தானே பொறுப்பெடுத்துக்கிட்டு தனக்கு தானே தண்டனை வழங்கிக்கிற மாதிரி தான் பிளாட் அமைஞ்சிருக்கே தவிர இதுல கடவுளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது எதுவுமே இல்ல. இத்தனைக்கும் கிரேக்க கலாச்சாரத்துல ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாங்க. ஆனா இதே ஸ்டோரியை ஒரு கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படிக்கும்போது அது முரணா தான் தெரியும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கடவுளை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதே வேற. இப்போ இந்த இடத்துல சில முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நீட்சே இந்த செக்ஷன்ல கிறிஸ்டியன் காட் எப்படிப்பட்டவர்னு சில குறிப்புகள் எழுதுறாரு. அத ஒரு கிறிஸ்டியன் படிச்சாருன்னா பைபிள்ல எழுதப்பட்டதுக்கும் இவர் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கேன்னு தான் தோணும். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவர் பைபிள்ல இருக்கிற தியாலஜியை பத்தி பேசாம பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிராக்டிகல் லைஃப்ல கடவுளை எப்படி பார்க்கறாங்கங்கற கலெக்டிவ் சைக்காலஜியை பத்தி பேசுறதா எடுத்துக்கலாம். சோ கிறிஸ்டியன் காட பத்தின அவருடைய வெர்ஷன்ங்கிறது நெகட்டிவா தான் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டர். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற சிலருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஃபாதர் காட பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க எப்பயாவது சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவனிச்சிருந்தீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டில ட்ரினிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவர்கள் மூவரும் இணைந்ததை தான் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. சோ ட்ரினிட்டில இருக்கிற அந்த குமாரன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். குமாரன்னா மகன் அர்த்தம். சோ இயேசு கிறிஸ்து தான் இறைமகன், அதாவது சன் ஆஃப் காட். இப்ப அதே ட்ரினிட்டில இருக்கிற பிதா தான் ஃபாதர் காட். இப்ப இந்த ஃபாதர் காட் தான் யூதர்களின் கடவுள். யூதர்கள் கிட்ட ட்ரினிட்டிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட பிலீவ் பண்ண மாட்டாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுள் இந்த ஃபாதர் காட் தான். சோ பண்டைய யூதர்கள் தங்களுடைய கடவுள் மேல வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிசைன்ட், அதாவது சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவருடைய பெயரை கூட அதிகமா உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான 10 கட்டளைகள்ல 3வது கட்டளை என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதாவது அவருடைய பெயரை காரணம் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, விளையாட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. சோ எபிரேய மொழியில அவருடைய பெயருக்கு வவ்வல்ஸே கிடையாது. அதனாலதான் அவருடைய பெயரை இங்கிலீஷ்ல YHWH னு மொழிபெயர்த்திருப்பாங்க.
அதுதான் அவருடைய பெயரே. தேவைப்படுற இடங்கள்ல அந்த YHWH நடுவுல வவல்ஸ் ஆட் பண்ணி யாவேன்னு சொல்லுவாங்க, இல்லனா யெகோவான்னு சொல்லுவாங்க. சோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் அடிச்சாலும் அவர்தான், அணைச்சாலும் அவர்தான். சோ இப்படி இருக்கிறதுனாலயே யூதர்கள் தங்களுடைய தேவனை ஒரு பயம் கலந்த மரியாதையோட தான் வணங்குனாங்க. அதாவது லிட்டரலான பயபக்தி. அங்க மிகுந்த பயமும் இருக்கும், பயங்கரமான பக்தியும் இருக்கும். இப்ப இந்த யூதர்கள் வழியா தான் கிறிஸ்டியானிட்டி எவால்வ் ஆகுது. அப்ப ஆபியஸா கிறிஸ்தவர்களுக்கும் இவர்தான் கடவுள். இவருடைய குமாரனா தான் ஜீசஸ் கிறிஸ்ட் வராரு. சோ ஒரு கிறிஸ்டியனுடைய சைக்காலஜி எப்படி ஆபரேட் ஆகும்னா, இந்த ஃபாதர் காட கொஞ்சம் பயத்தோடயே அப்ரோச் பண்ணுவாங்க, ஜீசஸ் கிறிஸ்ட கொஞ்சம் அன்போட அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா பைபிள்ல பல இடங்கள்ல ஃபாதர் காடையுமே அன்பா தான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆனா வரலாற்றுல பல காலமா அவரை பயத்தோடயே அப்ரோச் பண்ணதுனால கிறிஸ்டியன்ஸுடைய கலெக்டிவ் சைக்காலஜில அவருடைய இமேஜ்ங்கிறது பயத்துல தான் டியூன் ஆயிருக்கு. இப்ப அந்த மென்டாலிட்டியை தான் நீச்சே தன்னுடைய கிரிட்டிசிசத்துக்கு எடுத்துக்கிறாரு. இப்ப இதோட டிஸ்க்ளைமர் முடியுது. நீச்சே எப்படி கண்டினியூ பண்றாருன்னா, ஒருத்தன் மனம் திரும்பினாதான் கடவுள் அவனை மன்னிப்பாருங்கிறது கிறிஸ்தவருடைய உபதேசம். இப்ப இந்த டீச்சிங்க பண்டைய கிரேக்க நாட்டுல வாழ்ந்த ஒருத்தங்கிட்ட போய் சொன்னா அவன் அதை அபத்தமாவும் எரிச்சலாவும் தான் பார்ப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமை தான் கடவுளை இந்த மென்டாலிட்டியில அப்ரோச் பண்ணுவான். சோ ஒரு கிறிஸ்டியனும் கிரேக்கனும் கடவுளை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதே டிஃபரெண்ட் ஆனது. ஒரு கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறவர் மகா வல்லமையுள்ளவர், பயங்கரமானவர், பழிவாங்கக்கூடியவர். அவருடைய பவரை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. ஆனா அவருடைய ஹானரை மட்டும் ஒரு மனிதனால குலைச்சிட முடியும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட நீச்சே சர்காஸ்டிக்கா தான் எழுதுறாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யற தவறுகள் அனைத்துமே கடவுளுக்கு எதிரான குற்றங்கள். சோ அவங்க பொய் சொல்லிட்டாலும் சரி, லஸ்ட்ல மாட்டிக்கிட்டாலும் சரி, உடனே அவங்களுடைய மனசு டைரக்டா கடவுளோட தான் கனெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு தவறும் கடவுளை டிஸ்ஹானர் பண்றதுக்கு சமம். சோ இவங்க உடனே அழுது புலம்பி மண்டிட்டு கதறி கடவுள்கிட்ட மன்னிப்பு வாங்கி ஆகணும். அப்படி மன்னிப்பு வாங்குறப்ப என்ன நடக்குதுன்னா, கடவுளுடைய ஹானர் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகுது. இங்க நீச்சே முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்ற விஷயம் என்னன்னா, ஒருத்தன் பண்ற தப்பு சக மனிதனுக்கு எதிராகவே பண்ணப்பட்டிருந்தாலும் அதை அந்த மனிதனுக்கு எதிரான குற்றமா பார்க்காம கடவுளுக்கு எதிரான பாவமா தான் கிறிஸ்டியன்ஸ் பார்ப்பாங்க. இப்படி சொல்லிட்டு கிறிஸ்டியன் காட கடுமையா விமர்சிக்கிறாரு. என்னன்னா அந்த ஹானர் கிரேவிங் காட பொறுத்த வரைக்குமே இவன் செஞ்ச தப்பால அடுத்தவன் பாதிக்கப்பட்டானா பாதிக்கப்படலையாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. அவருக்கு அவருடைய ஹானர் தான் முக்கியம். அவன் செஞ்ச குற்றத்தை தனக்கு எதிரான சின்ன தான் அவர் பார்ப்பாரு. ஆக்சுவலி இந்த வரிகளை படிக்கும் போது மட்டும்தான் எனக்கு தியாலஜிக்கல் அசால்ட்டா பட்டுச்சு. எனிவேஸ் கடவுளை பத்தின பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டியனுடைய மைண்ட்ல பாதிக்கப்பட்டவனுடைய பாதிப்புங்கிறது செகண்ட் பிளேஸ் தான். ஆனா அதுக்கு மாறா கடவுளுடைய ஹானருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பைபிள்லயே கிங் டேவிட் பத்தின ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலி கிங் டேவிட் வந்து யூதர்களுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ராஜா. ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய தவறுகளை பண்ணுவாரு. அதுல ஒரு தவறு என்னன்னா, ஒரு நாள் அவர் பால்கனில நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிறத பாப்பாரு. அவளுடைய பேர் பத்ஷீபா, அவ இன்னொருத்தனுடைய மனைவி. ஆனா இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த பெண்ணை வரவழைச்சு இன்டர் கோர்ஸ் வச்சுக்குவாரு. அந்த பெண்ணுமே கர்ப்பமாயிடும். இப்போ இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக பல வழிகள்ல முயற்சி எடுப்பாரு. ஆனா அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிடும். அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவளுடைய கணவனை கொன்றலான்னு முடிவு எடுத்துருவாரு. அவன் பேரு உரியா. அவன் கிங் டேவிட்டுடைய படையில ரொம்ப லாயலான படை வீரன். சோ இவனை ட்ராப் பண்ணி ஒரு போர்ல எதிரிகளே இவனை கொல்லும்படியா ஸ்கெட்ச் போட்டு அவனை கொலையும் செஞ்சிருவாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 மேஜரான குற்றங்களை கிங் டேவிட் பண்ணிருக்காரு. ஒன்னு அடல்ட்ரி, இன்னொன்னு பிளான்ட் மர்டர். இப்போ உரியாவை கொன்னதுக்கு அப்புறம் அவர் பத்ஷேபாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபட் வந்து டேவிட்டுடைய இந்த பாவத்தை குறித்து வார்ன் பண்ணுவார். ப்ராஃபட்டுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே கிங் டேவிட் மண்டியிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவார். இப்போ இந்த பிரேயருடைய வரிகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவரீர் ஒருவருக்கு முன்பாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்னு வரிகள் வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிங் டேவிட்டுடைய செயலால லிட்டரலா பாதிக்கப்பட்டது யாருன்னா உரியா. ஆனா டேவிட் எப்படி கன்ஃபஸ் பண்றாருன்னா, கடவுளே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு கன்ஃபஸ் பண்றாரு. இப்போ இதுதான் நீச்சையுமே கன்வே பண்ண நினைக்கிற கான்டெக்ஸ்ட். சோ ஒரு ஜூவா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்டியனா இருக்கட்டும், அவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா செஞ்சாங்களோ அவங்க செகண்ட் பிளேஸ் தான். ஆனா காட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவாரு. இப்ப நீச்சே இத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அவர் வேற ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்றாரு. என்னன்னா யூதர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அழுது புலம்பி கடவுள்கிட்ட மன்னிப்பை வாங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இப்ப இதுக்கு அப்பாற்பட்டு அவங்க செஞ்ச குற்றத்தால ரியாலிட்டியில் ஏற்பட்ட பின்விளைவுகளுக்கு அவங்க பொறுப்பெடுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்க கடவுள்கிட்டயே மன்னிப்பை வாங்கிட்டாங்க. இது நீச்சேவுக்கு குதர்க்கமா தெரியுது. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு எதிராக தான் இவங்க குற்றம் பண்ணிருப்பாங்க. அவன் இவங்களை மன்னிக்கல, கடவுள் தான் இவங்களை மன்னிச்சிருக்காரு. ஆனாலும் இவங்க குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. இவங்களுடைய குற்றத்தின் விளைவால சில பாதிப்புகள் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்கும் இவங்க பொறுப்பெடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா இவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, கடவுளுடைய ஹானரும் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அதாவது கடவுள் கிட்ட மன்னிப்பை வாங்கினதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவனை நினைச்சு கவலைப்படாத மனசை பத்தி பேசிட்டு இருக்காரு. சோ இப்ப இதுதான் யூதர்களுடைய சின்னுங்கிற கான்செப்ட். அவங்க சூப்பர் நேச்சுரல் விளைவுகளை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாங்களே தவிர நேச்சுரலான விளைவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதே வேளையில இந்த சின்ன அப்ரோச் பண்றத 2 பிரான்ச்சா பிரிக்கலாம். ஒன்னு ஒருத்தன் பாவம் பண்றான், அந்த பாவத்தை குறிச்சு அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான், அதனால மனம் திரும்பி மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கிறான், அதனால கடவுளால மன்னிக்கப்பட்டு கிரேஸ் ஆஃப் காட் அவன் வாங்கிக்கிறான். இதே இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் பாவம் பண்றான்,
ஆனா அவன் அந்த பாவத்தை குறிச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாம ஸ்டப்பனா இருக்கான். அதனால கடவுளை கோபமாக்கி ஜட்ஜ்மெண்ட்க்கு தயாராகிறான். அதன் விளைவா ராத் ஆஃப் காட் அவன் அனுபவிக்கிறான். சோ ஒருத்தன் ராத் ஆஃப் காட் அனுபவிக்கணுமா இல்ல கிரேஸ் ஆஃப் காட் அனுபவிக்கணுமாங்கிறது அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றானா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இதனாலேயே கிறிஸ்டியன்ஸுடைய கலெக்டிவ் சைக்காலஜில இந்த கில்ட் கான்சியஸ்னஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ல தான் பண்டைய கிரேக்கர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீச்சே கம்பேர் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கிரேக்க கலாச்சாரத்துல தெய்வ குற்றங்கள் கூட பெருந்தன்மையா பார்க்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு கிரீக் மித்தாலஜில ஜீயஸ்னு ஒரு காட் இருந்தாரு. அவர் தான் கிரேக்கர்களுடைய முதன்மை கடவுள். அவர் மனிதகுலம் இருளையும் அறியாமையிலையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த டைம்ல ப்ரொமீத்தியஸ்னு ஒரு டைட்டன் இருந்தான். அவன் மனிதர்கள் இருள்ல இருக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டான். சோ இது சம்பந்தமா அவன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த காலத்துல கடவுள்கள்ட்ட மட்டும் தான் நெருப்பு இருந்தது. ஏன்னா நெருப்புங்கிறது டெக்னாலஜி அண்ட் டிவைன் பவருக்கு அடையாளம். சோ இப்படி கடவுள்கிட்ட மட்டுமே இருந்த நெருப்பை ப்ரொமீத்தியஸ் திருடி மனிதர்கள்ட்ட கொடுத்துருவான். இதனால ஜீயஸ் ப்ரொமீத்தியஸ் மேல கடும் கோபம் கொண்டு அவனுக்கு முடிவில்லாத ஒரு தண்டனையை கொடுத்துருவாரு. என்னன்னா அவனை ஒரு மலையில ஒரு கல்லோட சேர்த்து சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. தினமும் ஒரு கழுகு வந்து அவனுடைய கல்லீரலை கொத்தி கொத்தி தின்னும். ஆனா ஒவ்வொரு நாள் இரவும் அவனுடைய கல்லீரல் புதுசா வளர்ந்துரும். சோ அவன் தினம் தினம் அந்த வேதனையை முடிவில்லாம அனுபவிச்சுட்டே இருப்பான். ஆனா இவன் என்னதான் அவளை கஷ்டப்பட்டாலும் அவன் ஜீயஸ் கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டான். தான் செஞ்ச செயலை கடைசி வரைக்கும் பெருமிதமாவே உணர்வான். இப்ப இந்த ஸ்டோரியை படிக்கிற கிரீக் மக்கள் ப்ரொமீத்தியஸ ஒரு ஹீரோவா தான் பார்த்தாங்க. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஜீயஸ் தான் கடவுள். அந்த கடவுளை ஏமாத்தி தான் ப்ரொமீத்தியஸ் தெய்வ குற்றம் பண்ணியிருக்கான். ஸ்டில் அவனை யாரும் குற்றவாளியா தீர்க்கல, தியாகியா தான் பார்த்தாங்க. அவனுமே தன்னை பாவியா உணரல, கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணல. இப்ப இந்த மாதிரி ஒரு சினரியாவை நீங்க யூதர்கள் கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா அங்க கடவுளை எதிர்த்து யாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. யூத மதத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எதிராக குற்றம் பண்றதே பாவம். ப்ரொமீத்தியஸ் மாதிரி டைரக்டா கடவுளுக்கு எதிராக குற்றம் பண்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி கிரீக் மித்தாலஜில ஏஜாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தா அவனுடைய ஸ்டோரியுமே நீச்சே கோட் பண்றாரு. அதாவது ஒரு யுத்தத்துல ஆக்கிலிஸ்னு ஒரு மாவீரன் இறந்திருப்பான். அவனுடைய மார்க் கவசத்தை அடுத்த ஒரு சிறந்த வீரனுக்கு கொடுக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. இப்ப அதுக்கு தகுதியா ஏஜாக்ஸ்னு ஒருத்தனும் ஒடிசிஸ்னு இன்னொருத்தனும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தனுக்கு அந்த கிரீக் கவுன்சில் அந்த கவசத்தை கொடுக்கணும். இப்ப ஏஜாக்ஸ் வந்து ரொம்ப நேர்மையானவன், வீரமானவன். ஆனா ஒடிசிஸ் வந்து கொஞ்சம் கன்னிங்கானவன், ஆனா இன்டெலிஜென்ட் ஆனவன். இப்ப கவுன்சில் வந்து ஒடிசிஸ்க்கு அந்த கவசத்தை கொடுத்துரும். இதனால ஏஜாக்ஸுக்கு பொறாமையும் ஆக்ரோஷமும் பீறிட்டு கிளம்பும். ஒரு ஸ்டேஜ்ல டிவைன் பவரால ஆக்கிரமிக்கப்பட்டு தன்னை சுத்தி இருக்கிற கவுன்சில் மெம்பர்ஸை தன்னுடைய பட்டயத்தால வெட்டுவான். ஆனா அவனுடைய ஆக்ரோஷம் எல்லாம் நீங்கி நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் யாரையுமே வெட்டியிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா தன்னை சுத்தி இருந்த கால்நடைகளையும் மிருகங்களையும் வெட்டியிருப்பான். இதனால அவன் தன்னை குறிச்சு ரொம்ப அவமானமா உணர்ந்து தன்னுடைய பட்டயத்தை நட்டு தானே சூசைட் பண்ணிக்குவான். இப்ப இந்த ஸ்டோரியை கூட மத்த கலாச்சாரத்துல இருக்கவங்க படிச்சாங்கன்னா பொறாமைக்கு கிடைச்ச சரியான தண்டனை தான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆனா கிரேக்க மக்கள் ஏஜாக்ஸையுமே ஒரு நோபல் சோலா தான் பார்த்தாங்க. சோ அவங்களுடைய கலாச்சாரத்துல உணர்ச்சி பெருக்கல செஞ்ச தவறுகள் கூட குளோரிஃபைடா பார்க்கப்பட்டுச்சு. அதே வேளையில அவங்களுடைய கலாச்சாரத்துல ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாங்க. ஆனாலும் அந்த கடவுள்களை தாண்டி மத்தவங்களால செயல்பட முடிஞ்சது. அதே மாதிரி அவங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கான விளைவுகளையும் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான செயல்களை மக்களுமே அங்கீகரிச்சாங்க. இத புனைவு கதைகளா, மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸா, மேடை நாடகங்களா மாற்றி மரியாதை செலுத்துறாங்க. ஆனா இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யூதர்கள் கிட்ட பார்க்க முடியாதுன்னு அவர் எழுதி முடிக்கிறார். இப்ப இதெல்லாம் கேட்கும்போது நீட்சே கிரேக்க கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறாரேன்னு நமக்கு தோணும். இன்ஃபேக்ட் நீட்சே தன்னுடைய ரைட்டிங்ல அந்த கலாச்சாரத்துக்கு தான் உயிர் கொடுக்க ட்ரை பண்ணாரு. ஆனா இதே கலாச்சாரத்தை பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் பண்றவங்க கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நீட்சே பிளேட்டோவையும் சாக்ரட்டிஸையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவார். சோ இது பிலாசபில நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். சோ நம்ம எல்லாருடைய ரைட்டிங்குமே படிச்சோம்னா நமக்கு ஒரு கலெக்டிவான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நாம அதையும் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்ககிட்ட இருந்து ஒரு சாலிடான ஃபீட்பேக் தேவைப்படுது. என்னன்னா இதுக்கப்புறம் போக போக நீட்சே கிறிஸ்டியானிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நிறைய எழுதியிருப்பாரு. இப்போ நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லணும்னா நான் கிறிஸ்டியானிட்டி பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீட்சேவுடைய கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த செக்ஷன் ஒவ்வொன்றத்தை பத்தியுமே உங்களுக்கு வீடியோ வேணுமா இல்லைன்னா நீட்சேவுடைய ரைட்டிங்லேயே மிக முக்கியமானது சிலது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? இதை ஏன் நான் கேட்கறேன்னா எல்லா டாபிக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணா நீட்சேவை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா மத்த பிலாசபர்ஸ் பத்தி லேட்டா தான் பார்க்க முடியும். பர்சனலா என்ன கேட்டா பல ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது தான் இந்த சேனலுடைய மோட்டோ. அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய ரீடிங் பிளானுமே நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த ரீடிங் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனனால தான் இந்த ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட கேட்கறேன். சோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்ல முக்கியமானதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே ஷேர் பண்ணுங்க. எது சூட்டபிளான முடிவா இருக்கோ அந்த பாதையில நம்ம டிராவல் பண்ணலாம். சோ அவ்வளவுதான். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.